ஹாய் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டரு. ஸோ நம்ம கிரைண்டர் வந்து நம்ம வீட்டுக்குன்ட்டு யூசேஜுக்கு வாங்குனது. ஸோ இது வந்து எப்படின்னா டில்ட் டைப். இன்னொன்று, ஸோ இது வந்து லட்சுமி பிங்க்னு ஒன்று பிராண்டட். பட் இது வந்து நம்மளோட லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணது. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையே போய் நாங்கள் இதை ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அன்பாக்சிங். நமக்கு அந்த கத்தியில் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் டில்ட் டைப். ஆக்சுவலாக டில்ட் டைப்னு என்னன்னா, இதை நம்ம ஃபுல்லாக மாவை அரைச்சிட்டு இங்கே ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சரிச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஸோ 3200 பக்கம் வருது இதோட ரேட், ஆக்சுவல் ரேட்டு. ஸோ நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனும் பின் பண்ணிடுறேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரேன், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க என் காசு போட்டு நான் வாங்குவேன். ஓப்பன் பண்ணியாச்சு. பக்கத்தில் ஸோ பேக்கிங் கூட கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து வாரண்டி கார்டு, அவங்க யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட டில்டிங் டைப் மாடல், டில்டிங் வெட் கிரைண்டர். ஸோ லட்சுமி பிராண்டோடது. ஸோ இது லட்சுமினா LMW கிடையாது, இது வந்து லட்சுமி லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நீட்டாக இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே சைடில் நிறைய ஆக்சுவலாக பேக்கிங் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுறது இன்னொரு மெத்தட். பின்னாடி போமா இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் ஸ்டடியாக போகிறேன். நிறைய அட்டாச்மெண்ட் அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரைண்டரில் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மூடி, அதுக்கப்புறம் இது வந்து மாவு பிசைறதுங்களாமா. நம்ம உள்ளே போட்டு நிறையா ஆளுகள் வரும்போது நம்ம மாவு பிசைறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து தேங்காய் சவி. ஆனால் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் மூடி தான். அப்புறம் இதோட கல், இந்த கல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கல் நீங்கள் எப்போ போல் வீட்டில் அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும், புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கினா அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது போல்
நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் மாவு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து எப்போ கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் மாடல். இதான் உங்களோட டில்ட்டிங் கிரைண்டர். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சைடில் டில்ட் பண்ணுறக்காண்டி ஒரு லாக் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இதில். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டால் ஸ்விட்ச் ஆன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டில்ட் பண்ணுற போது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்விட்ச் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொசிஷன்லையும் நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. ஸோ ஃபைனல் பொசிஷன் இதுதான். இந்த ஃபைனல் பொசிஷனில் இப்படி நின்றுக்கும் உங்களுக்கு. அதில் எந்த ஸோ ஆக்சுவலாக 3000க்கு மணி ஒர்க் தான். ரொம்ப நீட்டாக இருக்குது. பேக்கிங் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போனேன். ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணா போதும். ஸோ நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது, நல்லா கல்லும் நல்லா இருக்குது. 2-3 டைம் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சிரவி. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம எதுவும் டைட்லாக பண்ண தேவையில்லை. நம்ம உள்ளே போட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் ஸோ ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணே சுற்ற ஆரம்பிச்சிடும். தேங்காய் சிரவி அப்படி உள்ளே வச்சிட்டோம்னா போதும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் டோட்டல் அன்பாக்சிங் கிரைண்டரோடது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் வேணும்னா பின்னில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.